வணக்கம். இந்த வீடியோவில் சாப்டர் 1 அதாவது நிலைமின்னியலில் ஒரு முக்கியமான 5 மார்க் டாபிக் பார்க்குறோம். எத்தனாவது கொஸ்டின்னா புக் எக்ஸசைஸில் லாங் ஆன்சரில் 19வது கொஸ்டின். இணைத்தட்டு மின் தேக்கினுள் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக எழுதுக அப்படின்னு இருக்கும். இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து மின்கலனுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி, மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி. இது 2 பார்ட் இருக்குது. ரெண்டையும் கம்பேரிட்டிவாக ஒரு டேபிளாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸி, எழுதுறதுக்கும் ஈஸி. ஜென்ரலாக இப்போ கொஸ்டினில் இருக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா ரெண்டுமே எழுதணும். இல்லை ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பார்ட் மட்டும், ஒரு சைடு உள்ளதை மட்டும் எழுதணும். அது பார்த்துங்க, எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி. இது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மின்கலனுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்தேக்கி இருக்குது. டயக்ராம் பாருங்கள். ஒரு மின்தேக்கி இருக்குது. அதாவது மேலே வந்து பாசிட்டிவ் பிளேட் இருக்குது, கீழே நெகட்டிவ் பிளேட் இருக்குது. அதில் பேட்ரி எதுவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி அப்படின்னா அந்த அதே மின்தேக்கி தான், அதோட பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மின்காப்பை நுழைத்தவுடன் தட்டுகளுக்கிடையே மின்புலம் குறையும் இல்லையா? இந்த கேஸில் லெஃப்ட் சைடு இருக்கிற கேஸில் பேட்ரி கனெக்ட் பண்ணலை. அதில் வந்து அந்த மின்தேக்கி உள்ள ஒரு மின்காப்பு பொருள் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? அதான் மின்காப்பு பொருள். அதை உள்ள நுழைச்சோன்னே என்ன ஆகுதுன்னா மின்புலம் குறையுது. அப்போ ஆரம்பத்தில் மின்புலம் என்னென்னா ஈநாட்டுங்க தான் ஆரம்பத்தில் உள்ள மின்புலம். அந்த எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது இ ஈக்குவல் டு ஈநாட் பை எப்சிலான் ஆருங்கிற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அதில் வந்து நமக்கு ஈநாட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்த மின்புலம். அதாவது அந்த மின்காப்பை நுழைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மின்புலம் தான் ஈநாட். எப்சிலான் ஆருங்கிறது அந்த மின்காப்பினுடைய மின்காப்பு மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு நம்பர் 1 விட அதிகமாக இருக்கும். உதாரணமாக மைக்காவாக இருந்தால் 6ன்னு இருக்கும் அதனுடைய நம்பர். சரி, அப்போ ஈநாட் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த எப்சிலான் ஆரால் வகுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? அதனுடைய மதிப்பு வந்து குறையும். குறைஞ்சபட்சம் 1 விட அதிகமாக இருக்கும். 2ன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ ஈநாட் வந்து 10னா 10/2 என்ன ஆயிரும்? 5 ஆயிரும். அப்போ ஈநாட் 10னா ஈயோட மதிப்பு என்னது? 5. அப்போ குறையுது. அப்போ மின்காப்பு உள்ளே நுழைக்கிறப்ப மின்புலம் குறையுது அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்தேக்கியில் சேமிக்கப்படும் மின்னோட்டத்தின் அளவு மாறாது. இப்போ மின்புலம் தான் குறையுது, ஆனால் ஃபர்தராக அந்த மின்தேக்கியில் சேகரிக்கப்பட்ட மின்னோட்ட அளவு வந்து அதிகமாகாது. ஏன்னா பேட்ரி எதுவும் கனெக்ட் ஆகலை. மின்னோட்டம் எங்கேருந்து போகணும்னா பேட்டரியிலேருந்து தான் போகணும். பேட்டரியே அங்கே இல்லையே, அதனால் மின்னோட்டத்தின் அளவு மாறாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தட்டுகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு குறையும். நமக்கு வந்து E = V/D அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா V/Dனா Dனா 2 தட்டுகளுக்கு இடையில் உள்ள தொலைவு. E = V/D அப்படிங்கிறப்ப அல்லது V = ED அப்படின்னு அதை மாற்றலாம். அப்போ V = ED அப்படின்னு அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா E குறையுதுன்னு பார்த்தோம் இல்லையா? E குறைஞ்சதுன்னா V = EDயில் D மாறிலியாக இருக்குது. E குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? Vயும் குறையும். ஸோ அந்த அடிப்படையில் 2 தட்டுகளுக்கு இடையில் மின்புலம் குறையிறப்ப மின்னழுத்த வேறுபாடு என்னது? குறையுது. எவ்வளோ மடங்கு குறையுது அப்படின்னா எப்சிலான் ஆர் மடங்கு குறையுது. அதுதான் இந்த ஈக்குவேஷனில் நம்ம பார்க்குறோம். V = V0/εr. ஓகே, ஆரம்பத்தில் V0, இப்போ வந்து என்னது? V. ஏன்னா V0 எப்சிலான் ஆரில் வகுக்கிறப்ப என்ன ஆகும்? மதிப்பு வந்து இன்னும் குறையும். அதுதான் V. இப்போ தட்டுகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு குறையும். அடுத்து மின்தேக்கு திறன் அதிகரிக்கும். இப்போ வந்து என்ன ஆகுது? மின்தேக்கு திறன் அதிகமாகிருக்கு. ஏன் மின்தேக்கு திறன் அதிகமாகிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து மின்னழுத்த வேறுபாடு அதில் குறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு மின்தேக்கு திறனுக்கு ஃபார்முலா என்னன்னா C = Q/Vன்னு பார்த்தோம். Q வந்து மாறலன்னு பார்த்தோம். ஆனால் V வந்து என்ன ஆகுது? குறையுது. அப்போ ஒரு ஈக்குவேஷனில் C = Q/Vயில் Q மாறிலியாக இருக்குது, V வந்து பாருங்கள் கீழே டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா? அப்போ V குறைஞ்சதுன்னா C வந்து என்ன ஆகும்? அதிகமாகும். இந்த ஈக்குவேஷன் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. C = Q/Vயில் Q மாறிலியாக இருக்கும்போது V குறைஞ்சதுன்னா C வந்து என்ன ஆகும்? அதிகமாகும். எதிர்விகிதம். அதனால தான் இப்போ இந்த கேஸில் நமக்கு V குறையுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ C வந்து அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் மின்தேக்கு திறன் அதிகரிக்குது. எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். C = εr C0. ஆரம்பத்தில் C0 மின்தேக்கு திறன். இப்போ வந்து என்னது? அதோட எப்சிலான் ஆரை பெருக்கிறோம். இதுக்கு முன்னாடிலாம் சொன்ன ஈக்குவேஷன்லாம் வகுத்தா மதிப்பு குறையும். இங்கே வந்து பெருக்கிறோம். இப்போ C0 வந்து 5 மைக்ரோஃபேரட்னா எப்சிலான் ஆர் வந்து ஒரு 6 அப்படின்னா 6 × 5 30 மைக்ரோஃபேரட்னு மின்தேக்கு திறன் அதிகமாகுது. அப்போ C0 விட C வந்து அதிகம். அப்போ மின்தேக்கு திறன் அதிகரிக்குது. ரைட். அடுத்து வந்து பாருங்கள். மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் குறையும். ஆற்றல் வந்து குறையுது. ஆரம்பத்தில் ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா
அப்சிலான் நாட். யூ மாதிரி இருக்கு இல்லையா, அதான் அப்சிலான் சொல்கிறோம். அப்சிலான் நாட். அதை வந்து எப்சிலான் ஆரால் வகுக்கிறப்ப என்ன ஆகும், மதிப்பு வந்து குறையும். அப்போ மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் வந்து குறையுது. இது வந்து எதுக்கு, இப்போ சொன்னதெல்லாம் மின்கலனுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில். இப்போ மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மின்தேக்கியோட பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த படத்தில் தெரியுதா, பேட்ரி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகும், இது உள்ளே வந்து மின்காப்பு பொருளை உள்ளே நுழைக்கிறப்ப அந்த க்ரீன் கலர் பிளேட் இருக்குல்லையே, அதுதான் மின்காப்பு பொருள். அதை உள்ளே நுழைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மின்காப்பை நுழைத்தவுடன் தட்டுகளுக்கு இடையே மின்புலம் மாறாது. மின்புலம் மாறாது. ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இப்போ ஈநாட்டு தான். போன கேஸில் என்னது, மின்புலம் குறையுன்னு பார்த்தோம். இங்கே வந்து மின்புலம் மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஏன் மாறாது அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பண்ண மாதிரியே தான் மின்காப்பு பொருளை உள்ளே நுழைச்சோன்னே என்ன ஆகும்னா, மின்புலம் மின்னழுத்த வேறுபாடு இதெல்லாம் குறைய தான் செய்யும். ஆனால் உடனே என்ன ஆகும், இந்த பேட்ரி கனெக்டரில் இருக்கு இல்லையா, அதனால் என்ன ஆகும், அந்த பேட்ரி ஃபர்தராக கொஞ்சம் மின்னோட்டத்தை அந்த மின்தேக்கிக்கு அனுப்பிடுச்சுன்னா என்ன ஆகும், மறுபடி அந்த பழைய நிலைக்கே வந்துடும். மின்புலம் குறைஞ்சது இல்லையா, இந்த பேட்ரி வந்து மின்னோட்டத்தை மின்தேக்கி மீண்டும் கொஞ்சம் அனுப்புறதுனால என்ன ஆகும், அந்த ஈநாட்டு வந்து மின்புலம் வந்து பழைய நிலைக்கே வந்துடும். குறைஞ்சது பழைய நிலைக்கே வந்துடும். அதே மாதிரி மின்னூட்ட அளவு இருக்குல்ல, மின்னூட்ட அளவு என்ன ஆகும்னா, இப்போ ஃபர்தராக பேட்ரி வந்து என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் மின்னோட்டத்தை மின்தேக்கிக்கு அனுப்புனுச்சுல்ல, அதனால் என்ன ஆகும், மின்னூட்ட அளவும் அதிகரிச்சிருக்கும். ஓகே, இந்த ரெண்டு. சரி, அப்போ இதனால தான் என்ன ஆகுது, அந்த தட்டுகளுக்கிடையே மின்புலம் மாறாமல் இருக்குது. உள்ள மின்காப்பு பொருளை உள்ளே நுழைச்சோன்னே குறைஞ்சி சடனாக என்ன ஆகும், பழைய நிலைமைக்கு வந்துடும். அது காரணம் பேட்ரி கனெக்டடாக இருக்கிறதுனால பேட்ரி வந்து மின்னோட்டத்தை அனுப்பும். ரைட், அதனால தான் மாறாமல் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மின்தேக்கியில் சேமிக்கப்படும் மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கும். இப்போ தான் சொன்னேன் ஏன் மின்னோட்டத்தினுடைய அளவு அதிகரிக்குது. இப்போ இந்த பழைய கேஸில் இந்த கேஸில் என்னென்னா, மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து மாறாதுன்னு பார்த்தோம். ஏன்னா பேட்ரி கனெக்ட் ஆகலை. ஃபர்தராக வந்து பேட்ரி இருந்தால் தான் ஃபர்தராக மின்னோட்டத்தை அனுப்பும் மின்தேக்கிக்கு. பேட்டரியே இல்லையே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஃபர்தராக பேட்டரியிலேருந்து மின்னோட்டம் போகுது. அப்போ மின்தேக்கியில் மின்னோட்டத்தினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, Q = எப்சிலான் ஆர் இன்ட்டு Q0. நல்லா பாருங்கள், அதிகரிக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணணும், எப்சிலான் ஆரால் பெருக்கணும். குறைக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணணும், எப்சிலான் ஆரால் வகுக்கணும். ஓகே, ரைட். அப்போ அதிகரிச்சிருக்கு. அடுத்து தட்டுகளுக்கிடையே இங்கே என்ன பார்த்தோம், போன கேஸில் மின்னோட்டத்தின் அளவு மாறாது, இப்போ மின்னோட்டத்தின் அளவு அதிகரிச்சிருக்கு. ரைட். அடுத்து தட்டுகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு மாறாது. இப்போ இந்த மின்புலமும் மின்னழுத்த வேறுபாடும் நேர்விகிதம். மின்புலம் வந்து இங்கே என்ன பார்த்தோம் பாருங்கள், மின்புலம் குறைஞ்சதுன்னா மின்னழுத்த வேறுபாடும் குறையுதுன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், மின்புலம் மாறாது, அப்போ மின்னழுத்த வேறுபாடும் மாறாது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரியா, ரைட். அடுத்து மின்தேக்குத்திறன் அதிகரிக்கும். ஓகே, மின்தேக்குத்திறன் ஏன் அதிகரிச்சிருக்குங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, மின்தேக்குத்திறன் ஃபார்முலா C = Q/V. அதில் V வந்து மாறல, ஆனால் என்ன இருக்குது, Q என்ன இருக்குது, அதிகரிச்சிருக்கு இல்லையா. அப்போ C = Q/Vயில் Qவும் Cயும் நேர்விகிதம். சரிதா, C = Q/V அந்த ஈக்குவேஷன் ஞாபகப்படுத்தி பாருங்கள். C = Q/Vயில் Q அதிகமானுச்சுன்னா Cயும் அதிகமாகும். இங்கே Q அதிகரிச்சிருக்கு இல்லையா, அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், Cயும் அதிகரிக்கும். எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், C = எப்சிலான் ஆர் இன்ட்டு C0. அப்போ எப்சிலான் ஆர் மடங்கு மின்தேக்குத்திறன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் என்ன ஆகும், அதிகரிக்கும். ஆற்றலும் அதிகரிக்கும். எவ்வளோ மடங்கு அதிகரிக்கும், எப்சிலான் ஆர் மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது. இதுதான் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ இதுதான் வந்து இது ரொம்ப ஈஸியான ஒரு இது. சரியா, இங்கே வந்து மின்புலம் குறையும், இங்கே மின்புலம் மாறாது. இங்கே மின்னோட்டத்தின் அளவு மாறாது, மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கும். இங்கே மின்னழுத்த வேறுபாடு குறையும், இங்கே மின்னழுத்த வேறுபாடு மாறாது. இங்கே மின்தேக்குத்திறன் அதிகரிக்கும், இங்கே மின்தேக்குத்திறன் அதிகரிக்கும். ரெண்டு கேஸ்லையுமே மின்தேக்குத்திறன் அதிகரிக்கும். இதுதான் ஒற்றுமை. ரெண்டு கேஸுக்கும் உள்ள ஒற்றுமையை வந்து அதான், ரெண்டு கேஸ்லையுமே மின்தேக்குத்திறன் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்து வந்து பாருங்கள், மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் வந்து என்ன ஆகும், இங்கே குறையும், இங்கே அதிகரிக்கும். இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எழுத முடியும். இது 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, நன்றி.